ரொம்ப எனக்கு வந்து எங்க சிஸ்டர் கூட நான் வந்து டப்பிங்க்கு வந்து சும்மா துணையா போவேன். அப்ப நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் காலேஜில, ஈவினிங் காலேஜு. துணையா போகும்பொழுது தான் வந்து அக்கா வந்து சிட்டுக்குருவி அப்படின்னு ஒரு படத்துல வந்து மீரா அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அக்கா பேசுனாங்க. அக்கா கூட போய்க்கிட்டே இருக்கும் பொழுது வந்து யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கு வரல அப்படிங்கும் பொழுது வந்து நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன் தியேட்டருக்குள்ள. வேந்தன்பட்டி அழகப்பன் அப்படின்னு ஒரு அசோசியேட்டு தேவராஜ் மோகன் சார்கிட்ட இருந்தார் அசோசியேட்டு. அவர் அண்ணன் அண்ணன்னு கூப்பிடுவேன். அதுக்கு பேசுகிறதுக்கு ஆள் வரலையா, பேசுங்க வாடா நீ பேசுகிற அப்படின்ட்டார். ஒரே டேக்கில் பேசிட்டேன். என்னடா பேசி ஒரே டேக்கில் அப்படின்னா, இல்லைன்னு உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் மற்றவங்களாம் பேசுகிறத பார்த்து மனசுக்குள்ளே பேசி பார்த்துட்டு இருந்தேன், பேசிட்டேன் நான். சரி நான் அன்றைக்கி ஈவினிங் டப்பிங் முடிஞ்சுட்டு அக்கா கிளம்பும்போது நானும் கிளம்புறேங்கும்பொழுது இருடா பாஸ் போவாதே அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபா 10 ஒரு 5 வாங்கி கொடுத்தாரு. அதுதான் என்னுடைய முதல் சம்பளம் இந்த இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் எனக்கு டப்பிங் கற்றுக் கொடுத்த குருநாதர்கள், ஐயா அமரர் ஆரூர்தாஸ் அவர்கள், அமரர் தேவநாராயணன் மாமா அவர்கள், சகோதரர் மருதபரணி அவர்கள், பிரகாஷ் மாமா, ராஜேந்திரன் சார், எங்கள் அக்காவனுடைய பையன்கள் கீர்த்திவாசன், மதுசூதன், இவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே என்னால் மறக்க முடியாதவர்கள்.